விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் சீரும் சிறப்போடும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்டா இந்த ராசியில பிறந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த பதிவை கேளுங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, யார் மனசையும் நோகடிக்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா தேடி தேடி வந்து உங்க மனசை நோகடிப்பாங்க. காரணம் என்னன்னா, சில விஷயங்களை இன்னைக்குமே கரண்ட் பொசிஷனை புரிஞ்சுக்காம இருக்கிறதுல நீங்களும் ஒரு கில்லாடியா தான் இருக்கீங்க. இந்த உலகம் எப்படியாவது நமக்கு வசமாயிடும், இந்த மனுஷங்கெல்லாம் திருந்திடுவாங்க, நமக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்கும், குடும்பம் வந்து நமக்கு சாதகமா வந்துடும், எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. சொல்றாங்க இல்லைங்களா, யார் வாயும் நிறுத்த முடியாதுன்னு. அது மாதிரி உங்களுக்கு அனுபவத்துலதான் கிடைக்கும். அட போங்கப்பா, நானே யாராச்சும் திருத்திடலாம் நம்பலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது, ஏன் தான் இந்த விருச்சிக ராசியில பிறந்தேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. கவலையே படாதீங்க, நீங்க விருச்சிக ராசியில பிறந்ததுக்கு காரணம் இருக்கு. இன்னைக்கும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய முதல் ராசி விருச்சிக ராசி. அது கடனா இருந்தாலும் கௌரவமாக இருந்தாலும் தான் மேல ஒரு கலக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்க ஏன் பிறந்தோன்னு யோசிக்காதீங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில இப்படிதான் வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். வெறுத்து போய் வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில நீங்க கிடையவே கிடையாது. உங்களுடைய விருப்பங்களை கூட விலக்கிட்டு வாழ்வீங்க. உங்களுடைய சொந்த விருப்பங்களை கூட விலக்கிட்டு வாழக்கூடியவர்கள், ஒரு மகானின் வாழ்க்கைய வாழக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். எந்த கடனும் இருக்கவே கூடாது. பொருளாதார கடன் மட்டும் இல்ல, இப்போ ஒரு பொருள் வாங்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே அந்த பொருளை திருப்பி கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு 10 ரூபாய் கொடுத்தாலுமே அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு குட் மார்னிங் மெசேஜ் உங்களுக்கு ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா அதை கூட திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். கடன் அடைவதற்கான வழியே தெரிஞ்சவங்க தான். ஒண்ணு, கடன் வாங்காம வாழ்றதுக்கு சின்ன கடன் வாங்கினாலுமே அழுகு வந்துடும். ஆனா நம்ம வந்து கூட இருக்கவங்க எல்லாம் சும்மாவா இருக்காங்க, நீங்க தான் இந்த கொள்கையில இருக்கீங்க, நீங்க தான் வந்து திருமணம் பண்ணீங்க, உங்களுக்கு பிறந்த கொள்கை, நீங்க உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க, ஆனா சொசைட்டி உங்களை சும்மா விடுதா? கடன்காரனா தான் ஆக்குதா இல்லையா? இப்போதானே நீங்க பயப்படுறீங்க. ஆனா மனசாட்சி படி நீங்க வந்து கடன் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. இதுதான் விருச்சிக ராசி. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், உங்க மீது அவதூறு சொல்ல யாருக்குமே நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. ஆனா பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால உங்களுக்கு அவமானம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. கடன் இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, என்னைக்குமே அறிவு தெளிவோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க. ஆனா அறிவோடு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அழகோடு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அழகும் அறிவும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்ல தான் இருக்காங்க. உங்களுக்கு என்னைக்குமே தோல்வி வராது. கண்டிப்பா வெற்றி வந்து உங்களுக்கு தோல்வியை கழுத்தை புடிச்சு தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு வெற்றி மட்டுமே உங்க கையில கிடைக்கும். இதுதான் 100% உண்மை. கண்டிப்பா விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்க வந்து யாரை பார்த்தும் பொறாமப்படுறது கிடையவே கிடையாது. இந்த பிறவி எடுத்ததின் பலனை அனுபவிக்க கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சும்மா வந்தோம் இருந்தோம் போனோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நான் வந்துட்டேன், இன்னும் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன், சில கஷ்டத்தோடு தான் இருக்கிறேன், சில பேர் பிடிக்காம தான் இருக்கு, ஆனாலும் நான் நினைச்சதை செஞ்சுட்டு தான் போவேன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். மற்றவர்களுக்கு பலனாக இருக்கக்கூடியவர்கள், ஆனா மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கிடையாது. ரொம்ப எளிமையானவர்கள். கௌரவத்திற்காக மத்தவங்க வந்து நமக்காக கௌரவத்தை குறைச்ச கூடாது அப்படின்றதுக்காக கௌரவத்தை எடுத்து வச்சுப்பாங்க. எளிமையானவர்கள். எங்க அப்பா எளிமையானவர் விருச்சிக ராசி அப்படின்னா, அவர் வந்து அப்பானா எப்படி இருப்பாங்க? இப்போ விருச்சிக ராசியில இருக்காங்க அப்படின்னா அவர் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக கௌரவம் இருக்கும் இல்லையா, அந்த கௌரவத்தை எடுத்துப்பாங்க. ஆனா மத்தவங்க மாதிரி ஒரு போலியான கௌரவத்துக்குள்ள இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் போக மாட்டாங்க. நம்மளை பார்த்தா 4 பேர் மதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சபையில கூட சரியான பிடிப்பு இல்லை, மரியாதை இல்லைன்னா அந்த பக்கத்துக்கு போகவே மாட்டாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விருச்சிக ராசியா இருந்தா சன்னியாசியா இருக்கணும், ரொம்ப நல்லது. கணவன் மனைவியா இருப்பாங்க, ஆனா சன்னியாசி வாழ்க்கை அதிகமா இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்க இருக்கீங்க அப்படின்னா சன்னியாசி வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்கும். சில விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிற இடத்துல
வைஃப் வந்து விருச்சிக ராசியை கண்டுக்கவே மாட்டாங்க. இல்லன்னா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சில இடத்துல அம்மா விருச்சிக ராசியா இருந்தா, ஐயா வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இந்த சோதனை, வேதனைலாம் வந்து சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். அப்போ என்னன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு இது இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எதார்த்தமா வீட்ல இருக்கவங்க வந்து கேட்பாங்க. "நீ ஏன் பொய் சொல்லல? பொய் சொல்லு" அப்படின்லாம் கேட்பாங்க. காசு இல்லன்னா உண்மைய சொல்லுவாங்க. உண்மை சொல்லாத, பொய் சொல்லாத. இத மாதிரி வந்து இருக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். கருத்து வேறுபாடு கண்டிப்பா வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க விருச்சிக ராசியில பிறந்திருப்பாங்க. உண்மைய சொல்லுவாங்க. ஆனா வீட்ல வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, "இல்ல பொய் சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க உண்மைய ரொம்பவே வந்து விரும்புவாங்க. ஆனா உலகத்தினால உண்மைய சொல்றதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வளவளன்னு பேசவே கூடாது. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறது தான் பிடிக்கும். இதுதான் வந்து விருச்சிக ராசி அன்பர்கள். அதே மாதிரி உண்மைய பேசுறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். காதல்னு வந்துருச்சு அப்படின்னா, அந்த காதலுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அன்பு, நட்பு, காதலுக்கு ரொம்பவே விருப்பமானவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். காதல்னா ஒரு பொண்ணும் பையனும் வந்து விரும்புறது கிடையாது. நம்மள நம்புறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடியது. உதவின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் உதவி செய்வாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசியில பிறந்துட்டோமோன்னு கவலைப்படவே வேண்டாம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நீசமா இருக்காரு. இந்த சந்திரன் நீசமானதால என்ன ஆகும் அப்படின்னா, மனசு ஒரு நிலைப்படாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு உலகத்த வந்து நம்ம பார்க்க முடியல. 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் மட்டும் தான் நமக்கு செயல்பாட்டுக்கு வருது. மீதி 20 மணி நேரம் வந்து புடிக்காம வாழற மாரி இருக்கும். அதுல ஒரு 10 மணி நேரம் நம்ம ஆக்டிவா இருக்கணும். மீதி இருக்கிற நேரம்லாம் நமக்கு பிடிச்ச மாரி இது நடக்கலையே, நமக்கு பிடிச்ச மாரி இது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே வந்து நம்ம ஏன் பிறந்தோம்னு நினைக்காதீங்க. உங்களால பல பேர் உயர்வுக்கு வந்திருக்காங்க. பல பேருக்கு நீங்க ஆலமரமா இருந்து நிழல் குடுக்குறீங்க. பல பேருக்கு அட்ரஸ் குடுத்துருக்கீங்க. இப்போ விளம்பரமே இல்லாம நீங்க உங்க வாழ்க்கைய நடத்துறீங்க. இதுதான் உண்மை. எத்தன விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கு தெரியுமா? அத வெளிய காமிக்காம இருக்கீங்க பாருங்க. ரூ. 10 வந்து நமக்கு செலவாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூ. 10 மிச்சம் பண்ணிட்டு உடல் நலத்தை பத்தி கூட யோசிக்காம வீட்ல இருக்க மருந்தையும் மாத்திரத்தையும் சாப்பிடுறீங்க பாருங்க. இதுதான் விருச்சிக ராசி அன்பர்கள். மனபலம் கொண்டவர்கள் நீங்க. யாரும் எதுவும் நம்மள செய்ய முடியாது, எதுவும் செய்யாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். சில பேர் வந்து பணபலம் பெற்றிருப்பாங்க. ஆனா மனபலம் இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. 18 சித்தர்கள் நீங்க வழிபாடு பண்ணுங்க. பழனி மலைக்கு போயிட்டு வாங்க, சித்தர் வழிபாடு பண்ணுங்க. பழனிமலை முருகனை நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். சித்தர்கள் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஏதாவது குருமார்களுக்கு ஒரு பாத பூஜை நீங்க பண்ணுங்க. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நிறைய நல்லது பொருட்கள் வாங்கி கொடுங்க. ஸ்வீட் வாங்கி கொடுங்க. நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. குழந்தைகளின் மகிழ்ச்சியில விருச்சிகம் ரொம்பவே சந்தோஷப்படும். விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து குழந்தைங்க சந்தோஷமா இருந்தாலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டம் தான். இதுல அவங்க சந்தோஷத்தை உச்சகட்டத்தையே அடைகிறாங்க. சித்தர் வழிபாடு நிறைய பண்ணுங்க. அவசியம் வந்து கிரிவலம் வந்து பௌர்ணமியில் தான் போகணும்னு கிடையாது. திங்கட்கிழமையில கூட நீங்க கிரிவலம் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலைக்கு திங்கட்கிழமையில கிரிவலம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்காளம்மன் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் அங்காளம்மன் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம். மனபலம் உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த தொலைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு கையில கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்து மேல விருச்சிக ராசிக்காரங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதை வாங்கிடுவாங்க. அந்த ஆசைப்பட்டாலே வாங்கிடுவாங்க. அந்த ஆசை நல்ல ஆசையா இருக்கும், கெட்ட ஆசை கிடையாது. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் ஏன் பிறந்தோன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் இப்படி வாழணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேருக்கு நீங்க வழிகாட்டியா இருப்பீங்க. கண்டிப்பா விருச்சிக ராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் செப்புல ஒரு கையில வளையலோ மோதிரமோ ஏதாவது வாங்கி போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஒரு மோதிரமாச்சும் நீங்க போடுங்க. பவளமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூ வாங்கி நீங்க முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்பவே நல்லதுங்க. 7ல இருந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இது வரைக்கும் மனசு கவலைப்பட்டிருக்கலாம், இது நடக்கல அது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க. ஜெயிக்க போறீங்க. கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு துணை இருக்கார். திருஷ்டி நிறைய இருக்கும், சுத்தி போட்டுக்கோங்க.
இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.